வணக்கம் டைட்டன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வந்து நியோ ஏஐ ப்ரௌசர் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு நார்மல் ஒரு ப்ரௌசர் தான், ப்ளஸ் ஏஐ சேட்பாட் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கூகுள் க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், கூகுள் யூஸ் பண்ணியிருப்போம், அண்ட் தென் ஒப்பேரா, அடுத்து வந்து ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அடுத்து மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து க்ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கண்டென்ட் ஓவர்லோடராக இருக்கும். அப்படியே திறந்தாலே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இங்கே இங்கே அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரேம் யூசேஜ் கம்பேரிட்டிவ்லி அதோட இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நியோ ஏஐ ப்ரௌசர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன், ஹவு டு இன்ஸ்டால் நியோ ஏஐ ப்ரௌசர் பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் சர்ச் பண்ணுங்க நியோ ஏஐ ப்ரௌசர். அந்த வந்துருச்சுல, இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், எட்ஜி க்ளோஸ் பண்ணிட்டுருவோம். ஆமாம், அப்புறம் அந்த கண்டென்ட் ஆயிட போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செகண்ட் லிங்க் தான் இதான். டவுன்லோட் நியோ ஏஐ ப்ரௌசர் இது கொண்டு வந்துருங்க. இது அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸ் தான். ஸோ அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு இதுக்கு வந்து ஃபார் விண்டோ ஃபார் மேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லினக்ஸுக்கு தரல போல், சின்ன பேர் போடாமல் விட்டாங்க. சரி, அது என்னவா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ இதான் என்னோட அஃபிஷியல் சைட்ஸ். ஒய் நியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து ஈஸி டு சர்ச் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இன் ப்ரௌசர். இது அப்படியே புது ஃபியூச்சர் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, பட் என்ன அளவு தான் தெரியல. அண்ட் அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, கால ஒளி பார்த்தீங்களா காய்ஸ்? இதில் நம்ம தனியாக சேட் ஜிபிடியில் போயிட்டு லீவ் லெட்டர் எழுதி மெயில் பண்ணுறதுக்கு மெயிலே போயிட்டு மிரட்டுறேன். அதான் ஜெமினி இருக்கேப்பா, பரவாயில்ல, இன்னைக்கு இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி வீடியோஸ்க்கு வந்து சம்மரைஸ் பண்ணுறது எல்லாமே அதுவே பேரலாக பண்ணி கொடுக்குதான். அதே மாதிரி ஃப்ரம் டூ டிவைஸ், ஓகே ஓகே ஓகே, லேப் அண்ட் ஃபோனில் பேரலாக நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சர்ச் பண்ணுறதும் பார்த்துக்கலாம். குட் மார்னிங் யூஐ வந்து அந்த அந்த இது வந்து இந்த நியான் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து இது வந்து பார்க்கும் போதே கொடுக்குது பாருங்களேன். அண்ட் தென் இதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் நியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 12 MB கிட்ட வருது. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு செட்டப் அண்ட் ஒர்க் நியோ ஏ ப்ரௌசர். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் போய் டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நியோ இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இனிஷியலைசிங் அண்ட் டவுன்லோடிங் ஆல் செகண்ட்ஸ்லாம் காமிக்குது. நல்லாயிருக்கும் போல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதை வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த யூஐ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டென்ட்டு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும்ல, பார்த்தோன்னே ஓகே இது வந்து நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணணும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாது, பட் சீன் போடுறதுக்காவது இது நான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஏற்றிக்கலாம். அண்ட் தென் ஏறிடுச்சு, வந்துருச்சு நம்ம நியோ ஏஐ ப்ரௌசர். இருங்க, இதை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, லோட் ஆகுது. வாப்பா, இது வர்றதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு? ஐ நோ யுவர் சேஃப் பர்சனல் ப்ரௌசர்ஸ். நம்ம வந்து ஸ்கிப்புன்னு கொடுத்துடலாம், ஸ்கிப்பு. அடுத்து வந்து என்டர் யுவர் நேம். இப்போ இதில் வந்து என் பேர் வசந்தின்னு எழுதுனா நீங்கள் எல்லாரும் என் பேரை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுவீங்களே, வசந்த் ப்ரோ அந்த வீடியோ போடு, வசந்த் ப்ரோ இந்த வீடியோ போடு. அதனால் நான் என் பேரை சொல்ல மாட்டேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு டெவலப்பிங் டெக்னிக்கல் நேம் ஒன்று வைக்கலாம். என்ன வைக்கலாம் அப்படின்னா ஹாட் ஹீட்டர். ஹாட் ஹீட்டர்னு வைக்கலாம். இதுதான் என்னோட பைக்கோட நேமும் சரி. நெக்ஸ்ட்டு ஓகே, இம்போர்ட் யுவர் டேட்டா. ஸோ சூஸ் ப்ரௌசர் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் வித் நியோ. க்ரோம்ஸில் இருக்கிறது அப்படின்னா வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஒரு மெயில் வச்சுருப்பீங்க, அதிலேருந்து நீங்கள் டேட்டா ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் பண்ணும்போது டேட்டா அங்கே போய் இது ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஃபயர்ஃபாக்ஸு, ஒப்பேரா, எட்ஜ் நான் வந்து ஐ வில் டூ இட் லேட்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிச்சமாக வேணுமா இருட்டாக வேணுமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இருட்டாகவே எடுத்துக்கிறோம். இனி செக் பண்ணிட்டு இருக்கும்போது எவனா வந்து பார்த்துக்குருவாங்க கண்டாரோலி.
ஓகே, பாருங்க கைஸ், இதுதான் நியோ ஏஐ ப்ரௌசர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா யூஐ வந்து மிரட்டலா இருக்கா. இப்போ பாருங்க, குட் ஈவினிங்லாம் போட்டு வச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு குட் ஈவினிங் போட்டிருக்கேன். இதே நீங்கள் மார்னிங் எடுத்து லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரும் உங்களுடைய பேரோட சேர்த்து. அதுக்கு தான் முன்னாடி வாங்கியிருக்காப்ல. நீங்கள் தானே சார் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, அப்போ உங்கள் பேர் தான் வருன்ற மாதிரி போட்டு வச்சிருக்காப்ல. இப்போ என் ஃப்ரெண்டு எவெல்லாம் இதை பார்த்தானே என்னடா நிக் நேம்னு என்னை கழுவி ஊற்றுவாங்க. ஆஸ் யூஷுவல் இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்லாம். நியூ டேப். ஸோ வந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், லெஃப்ட் ரைட் அப்படின்னு கிளிக் 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 கொடுத்து லெஃப்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாருங்களேன், லெஃப்டில் வந்துட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி இங்கிட்டு கொடுத்துருக்காங்க, சைட் பார் மாதிரி. நல்லா இருக்குது இதுவும் கொஞ்சம். அடுத்து சேவ், புக் மார்க்ஸ், இன்டகிரேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது. ஓகே, கனெக்ட் டு டிஸ்கார்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன். இதுதான் அதில் சொல்லியிருந்தாங்க. இதில் உங்கள் மெயில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் இதில் ரிசீவ் ஆகும். அண்ட் தென் ஷேர் நியூ. ஓகே, கிவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் நியூ ஆக்சஸ். இதை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரிப்போர்ட்டு. இப்போ தானே யூஸ் பண்ணுறான், யூஸ் பண்ணிட்டு சொல்கிறான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில். ஆஸ் யூஷுவல் செட்டிங்ஸ் தான், பட் இதில் வந்து ப்ரைவசிஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏஐ மோட்ஸ் வந்து இருக்குது, நல்லது. ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஷார்ட்கட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். பர்சனலைசேஷன்ஸ், ஃபோர்ஸ் டார்க் மோட் ஃபார் வெப்சைட்ஸ். ஓகே, செக்யூரிட்டிஸ், சேஃப் ப்ரௌசிங், ஆட் பிளாக். பாருங்களேன், ஆட் பிளாக்கர்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உண்மையிலேயே இது வந்து ஆடை பிளாக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரேண்டம் சைட்ஸை வந்து சேட்டில் கேட்டு அது போயிட்டு வந்து ஆட் பிளாக்கரை வந்து டிசபிள் பண்ணுங்கன்னு கேட்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு குரோமில் கேட்டுச்சே, அங்கே மட்டும் கேட்குது, இங்கேயும் கேட்கணுமா இல்லையா? கஷ்டப்பட்டு எக்ஸ்டென்ஷனை போட்டு இன்ஸ்டால் பண்ணால் ஆடை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு உடனே பிளாக் பண்ணுறது தான் இன்ஸ்டாலே பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை டிசபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த யூடியூப் கான்செப்ட் தானே. எங்கள் ஆப்பில் வந்து ஆடு போடுறேன்னு அவங்ககிட்ட ஒரு காசு வாங்கிடுறது, காசை வாங்கிட்டு ஆடை போடுறது. அடுத்து இங்கிட்டு ஆடை ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கணுமா, காசு கட்டுங்க இவன்ட்டிங். ஆக மொத்தத்தில் அந்த ஆடை எவன் தாண்டா பார்க்குறேன். போடுறேன்னு சொல்லி இவன்ட்ட காசு வாங்கிக்கிறியா, போடக்கூடாதுன்னு இவன்ட்டையும் காசு வாங்கிக்கிறியா. அவ்வளோதான். இப்படிலாம் பண்ணானா பில்லியன் கணக்கில் சம்பாதிக்க வேண்டியதே. சரி வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் போல் வந்து நம்ம இந்தியா பற்றி சர்ச் பண்ணலாம். இந்தியா போட்டா என்னடா குரோம் வருது, புரியல எனக்கு. இது வந்து இந்த 10 ஆட்டுக்குட்டி இருக்க இடத்துல ஒரு ஓநாய் வந்து திருட வரும். அப்போ வந்து நம்மளுடைய வளர்ப்பு நாய் வந்து ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டு கூட்டத்தில் நிற்கும் தெரியுமா, தம்பி என்ன இந்த பக்கம், அந்த மாதிரி இவங்க வந்து இதுக்குள்ளே கொண்டு போய் கூகுளில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு போச்சு, இவனும் பெருசாக ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ரோசரை கொண்டு வருவான்னு பார்த்தா அதே அளவு தான். தெரிஞ்சு போச்சு சார் உங்களோடது. சரி, நியூ சேட்ஸ் மக்களே, இங்கே பாருங்கள், நியூ சேட் இருக்குது. ஸோ ஓகே, இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேட்ஸ் கேட்டு பார்த்து எப்படி ஒரு சைட்ஸ்லாம் லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன் யூ கிவ் இந்தியன் எக்கனாமி, ECONOMY, எக்கனாமி ஸ்பெல்லிங் கரெக்டாக தான். ஐயோ, இதெல்லாம் பார்த்தேன் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், இதுக்கு தான் 4 லட்ச ரூபா கட்டினடா லூசு டேஷ்டுவார். இதுக்கு படிடான்னு சொன்னான்றது. ஓகே, 2026 கொடுப்போம். என்டர் கொடுத்தாச்சு. ஐயோ, கிவ்ன்றதை மறந்துட்டேனே, போச்சு அவ்வளவு. கட்டின 4 லட்ச ரூபாய் போச்சு. ஓகே, பரவாயில்ல, ஏதோ சைட்ஸ்ல எல்லாம் இருந்து எடுத்து கொடுக்குது. ஓகே, இது ஏதோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. இதில் நம்ம வந்து சைட்ஸ்லாம் எப்படி லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐயோ, கண்ணா மாதிரி வருதே. கொடுத்துருக்காங்க டாப் 10 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு பை ஜிடிபி 2026. ஓகே, மேபி லேட்டர். பரவாயில்லைங்க, ஏதோ கரெக்டாக இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து வீடியோக்கு வந்து கேப்ஷன் வந்து கேட்குது, நம்ம அதை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த புக் மார்க்ஸ், இந்த புக் மார்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, இங்கே பாருங்களேன் மிரட்டுது.
இப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிசர்ச்க்கு ரிலேட்டடாக வருது. இப்போயே வந்து நான் பாருங்களேன் சேட் ஜிபிடி போடுறேன், சேட் ஜிபிடி நான் சேட் ஜிபிடி போடுறேன், அது வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் பாருங்களேன். இப்போ நான் சேட் ஜிபிடி போகிறேன், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வருது. இதே நான் போயிட்டு வந்து யூடியூப்னு நான் டைப் பண்ணி யூடியூப்குள்ளே நான் போகிறேன். இப்போ யூடியூப் போயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நான் சர்ச் பண்ணும்போது அது வந்து வேற கேட்டகரிக்குள்ளே எதாவது தான் பார்ப்போம். சோஷியல் மீடியா இங்கே பாருங்க, இங்கே வேற ஐக்கான் கொடுத்துருக்கான், பாருங்க கவுளி மிரட்டுதுங்க. சரி இப்போ நம்ம வந்து ஏதாவது வந்து நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க ஏதாவது நியூஸ் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் ENGLISH இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி போட வேண்டியதாக இருக்குது. A few moments later. போதும் 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 நிப்பாட்டுங்க, உங்கள் ஆடியோலாம் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். சம்மரைஸும் கொடுவோம், சம்மரைஸ் தி வீடியோ. இப்போ அந்த வீடியோ வந்து தலையை சம்மரைஸ் பண்ணுறானா அப்படின்றத வந்து பார்ப்போம். நியூஸ் டுடே வித் அப்படின்னு அந்த லிங்க்கும் போயிருக்கு, ப்ளஸ் சம்மரைஸ் தி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்கு. பாருங்க நியூஸ் டுடே வித் இது கிட்ஸ் டிஸ்கவுண்ட் இந்தியன். ஓகே, அது என்னன்றதை வந்து எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம மோர் கொடுத்த ஆப்ஷன்ஸில் இதில் படித்தாலே இது எக்கச்சக்கமாக இருக்குது. இதை இவன்ட்ட சம்மரைஸ் வேறு கொடுத்து எக்கச்சக்கமாக படிச்சுக்கிட்டு மேபி ரெக்கார்டட் வீடியோவில் வேணால் பையன் தெளிவாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். வாங்க ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிமெயில் வந்து எடுப்போம். மெயிலில் போயிட்டு அங்கே எப்படி உட்காதுன்னு பார்ப்போம். இது என்னடா என் அக்கௌண்ட்டை கேட்குது, நார்மல் மெயில் பண்ண முடியாதா? அது சரி, கொஞ்ச நேரம் வந்து இதை பார்க்காதீங்க, நான் அதுக்குள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். A few moments later. இது வந்து என்னோட ப்ரௌசரோட நான் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிமெயில் வந்து போய் பார்ப்போம். இதில் வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மல் ஜிமெயில்ஸ் தான் இருக்கும். இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா கம்போஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்போஸ் கிடையாது, இது வந்து வேற மாதிரி கம்போஸ். ஸோ சப்ஜெக்ட் ரிசப்டன்ட் வந்து என்ன அப்படின்னா காட் முருகா ஒரு கொடுப்போம். சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா கிவ் லெஸ் ப்ராப்ளம்ஸ் டு மீ. ஸோ எனக்கு வந்து கம்மியாக ப்ராப்ளம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம் அவங்ககிட்ட. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் இமெயில் டு காட் முருகா. சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிவ் லெஸ் ப்ராப்ளம்ஸ் டு மீ. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. I can help you to write a email, but a valid email address for reception. God Muruga is not a recognized email address. Oh, recognized email address. Recognized at gmail.com. இப்போ வந்து இப்படி கொடுத்துடலாம். இப்போ சப்மிட் கொடுத்துருக்கு. சப்மிட் கொடுத்தோன்னே என்ன கேட்கும், தலைமை எழுதுறானான்னு பார்ப்போம். ஓ தேங்க்ஸ். ஓகே, சென்ஸ் ஐ நீட் யுவர் பெர்மிஷன் டு ஆக்சஸ் சென்ட் இமெயில். நீ மெயில் எழுதுப்பா, அது போதும்ப்பா. கிவ் லெஸ் ப்ராப்ளம்ஸ் டு மீ டியர் லார்ட் முருகா, ஐ எம் ரைட்டிங் டு வித் ஹம்பிள் ஹார்ட் டு சிக் யுவர் டான்ஸ் பிளெஸிங். பா பயங்கரமாக எழுதுறானப்பா. ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன் ப்ளீஸ் மீ ஃபைன் கிராண்ட் மீ. ஐயோ மிரட்டுறானே தலைவே. வித் டிவோஷன் யுவர் நேம். ஸோ உங்களோட நேமை வந்து போட்டு அந்த மெயிலை நீங்கள் என்ன பண்ண போனீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. தலைவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குரோம்லேயே வந்து 2 டேப் ஓப்பன் பண்ணணும். கூகுள் ஒரு சைடும் ஜிமெயில் ஒரு சைடும் சேட் ஜிபிடி ஒரு சைடும் போட்டு அதே நீங்கள் கொடுக்கலாம். பட் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரே டேப்ல. இது வந்து எனக்கு லுக்கு வந்து லைட்டாக பார்க்க வந்து இந்த கூகுளில் என்னது அவன் ஆப்பிளில் யூஸ் பண்ணல அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நியூ ஏஐ தான், மிரட்டலாக இருக்குது. என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் கஸ்டமைஸ் ஆட்டோ ஃபில்ஸு கெஸ்ட்டு ப்ரொஃபைல்லாம் இருக்காங்க, மிரட்டுதுங்க. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் பார்த்தா அப்படி குரோமோடைய சோர்ஸ் கோடு மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆட்டையை போட்டு இங்கே ஒரு குழுக்கு குளிக்கிட்டாப்புல, அவ்வளோதான்.
தூக்கி இங்கே சொறி விட்டு அப்படியே அந்த இந்த ஒரு படம் காமெடி இருக்கும்ல, இதில் யாரும் இல்லை ரகுவரன், அதில் யாரும் இல்லை ரகுவரன், அது தூக்கி இதில் போடு, அவ்வளோதான், எல்லாரும் நம்பிட்டாங்கடா அவ்வளோதான், அந்த மாதிரி முடிச்சு விட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிப்போர்ட் தான் இதைத்தான் வந்து பெரிய ஐக்கானாக இங்கே வச்சிருக்கணும். நீங்கள் என்னப்பா ரிவ்யூஆரில் போட்டு இமெயில் ஐடி போட்டு அட்டாச்மெண்ட் போட்டு அனுப்பணும். எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட இதே மாதிரி ஒரு ஏஐ வாட்டு தான் வச்சுருப்பாப்புல. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இது எங்கள் டீம்மேட்ஸ்கிட்ட கொடுத்து நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வேஜ் ஃப்ரெண்ட்ஸு. பட் யூஐ லுக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. சேட் ஹிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோசிங் ஹிஸ்ட்ரிஸ் என்னென்னலாம் நம்ம வந்து ரீசெண்டாக ப்ரோஸ் பண்ணியிருக்கோம், இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்கவரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானே, அது எங்கே இருக்கு வருங்க, மேலே மிரட்டுதுங்க டேப். இந்த டேப் பார்த்துருக்கீங்களா, சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஏங்க இங்கே பாருங்க, செர்ச்னா செர்ச்குள்ள என்னென்ன இருக்குது அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மிரட்டுதுங்க, வாவ் நல்லா இருக்கு. டிஸ்கார்ட்ஸு வந்து டிஸ்கவரிஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச நியூ மேஜிக்கல் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேட்டு, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, ஸ்பீக்கிங், ப்ரைவசி மேட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு விட்ஜெட்ஸ், இது வந்து இது கஸ்டமைசபிள். எங்கடா அதை காணா, இப்போ நான் எப்போ டிஸ்கவரிஸ் பார்க்குறது, ஏமாத்தி விட்டாங்க. டிஸ்கவரின்னு போட்டால் டிஸ்கவரி சேனல்லே வருது. நான் இது ஓகே டைட்டன்ஸ், இன்னைக்கு நியூ ஏஐ ப்ரௌசரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த யூஐ பிடிச்சிருக்கு, இதை நம்ம வந்து புதுசாக ஒர்க் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கேன், எட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தவிர்த்து புதுசாக ஒரு ப்ரௌசர் இருக்குது, அதையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இதுலேயும் வந்து இதுக்குள்ளே வந்து க்ரோம் கூகுளில் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் முன்னாடி வந்து என்ன ப்ரௌசர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் போல், அதை யூஸ் பண்ணலாம். பட் அதை வந்து இதுக்குள்ளே இன்சைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஒரு புது ஃபோனில் பவுச்சு போடுற மாதிரி கூட வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நியூ சாஃப்ட்வேர்ஸு இல்லை நியூ ஏஐஸு இல்லை நியூ வந்து டூல்ஸ் ஏதாவது வந்து தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வீக்லி வந்து 2 times 3 times வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.